ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாபலிபுரம் ட்ரிப்பு தான் வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா பசங்க, நானு, எங்க வீட்டுக்காரு, என் பசங்க, என் தம்பி. எல்லாரும் தான் என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எதுல போனோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஆட்டோல தான் போனோம். ஆ எங்க தம்பி ஆட்டோல தான் போனோம். இடம் பத்தாம என்ன அங்க உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால நான் வந்து பின்னாடி அங்க உட்காந்துட்டேன். அ மத்தவங்கலாம் அப்படியே கீழ உட்கார வச்சுட்டு, நான் மட்டும் ஃப்ரீயா ஃபோன் பண்ணிட்டே வரணும்னு சொல்லிட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ண வரணும்னு சொல்லிட்டு தான் நான் பின்னாடி பேக்ல உட்காந்துட்டு இருந்தேன். அதுவே என் தம்பி ரொம்ப 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 கலாய்ச்சிட்டு இருந்தான் என்ன. பிரேக் அடிச்சேன்னா, அந்த வடிவேல் காமெடி போல முன்னாடி வந்து விழுந்துருவோம்ல. ஆனா விழல. ஒரேடியா அந்த இடத்துக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். அவங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க பசங்கள்லாம் நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்கடா இவங்க 2 பேரையும் காணோம்னு பார்த்தா, ஆட்டோல வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கார்த்திக் ப்ரோ வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? ஜீவா தண்ணி புடிச்சிட்டு தான் வர சொன்னேன் ஜீவா, இன்னும் குடிக்க சொல்லல. இது எதுக்குப்பா? இதுல என்ன மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தோம். அவர் ஜாலியா எங்களுக்கு என்ன தூக்கவே வேண்டாம். நான் நடந்தே வருவேன்னு சொல்லிட்டு எங்களோட ஃபாஸ்ட்டா நடந்து போறாரு. அப்புறம் ஜாலியா என்ன நடந்து போக வேண்டியதுதான். போய்க்கிட்டே இருக்கோம். இன்னும் அந்த இடம் வரலன்னா பார்த்துக்கோங்க. பார்க்கிங் வந்து அங்கேயே நாங்க விட்டுட்டோம்ல. அதுக்கப்புறமா நாங்க வந்து உள்ள போனோம். நடந்து போயிட்ட பிறகு அங்கேயே வந்து பார்க்கிங் உள்ளாண்டு இருந்துச்சா, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு, எங்க தம்பி வந்து அங்கேயே வந்து ஆட்டோ எடுத்துன்னு வந்து திருப்பி பார்க்கிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் உள்ளவே உள்ள ரீச் ஆன உடனே முதல் சிரிப்போம் இதுதான் அழகா இருக்குல்ல. அந்த பக்கம் நிறைய சிலைங்கள்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம் வேண்டாம் அது எப்பவும் போகிறது தான். இந்த பக்கம் வந்து வரலான்னு எங்கள் மாமா சொன்னாங்க. இந்த பக்கம் வந்தோடனே இது எப்படின்னா லைட் ஹவுஸ் பீச்சில் அந்த மேலே போய் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். தம்பியும் என் மாமாவும் என்னை ரொம்ப கலாச்சிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. நீங்களே பாருங்க அந்த ஃபன்னை. வா குரங்க குரங்கு குரங்கு அதோ 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 எங்க எங்க காடு அதோ 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 நீ தூண்டுறது மட்டும் வீடியோ எடுக்க வேணா, நீ மட்டும் அப்படி நல்ல மாதிரி காமிக்கிறதுக்கா? சரியாம்மா? ஹாய். அதுக்கப்புறமா பின்னாடி பீச் இருந்தது. சரி அங்கேயே வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான ரீல்ஸ் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து ஷேடோ வந்தது. அதனால கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பரவால்ல. ஆசைப்பட்டத எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நாங்க அங்க எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் உங்க இதில வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே சூடு அந்த மழை. அதுக்கப்புறமா ஆனா மழை வந்துடுச்சு. மழை வந்து கொஞ்சம் நல்லா இதமா இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆனா பயம். காலெல்லாம் பார்த்து வைக்கணும். கொஞ்சம் சிதறிச்சு அவ்வளோதாங்க. அப்புறம் "சோளமுத்தா போச்சா?" அந்த மாரி கதை தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லா தான் காலெல்லாம் வைக்கணும். ஆனா இதில எனக்கு பயமே என் ஹஸ்பண்டும், என் தம்பியும் நெனச்சு தான். அவங்க தான் ஒரு பயமே இல்லாத இருக்காங்க. கொஞ்சம் கூட பயமே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.